ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோவை தான் நான் உங்களோட இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் எங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெருசாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே வந்து குக் பண்ணலை. சும்மா வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு வந்து வெளியில் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா காலையிலே சமைச்சிட்டு இருந்தோம்னா மார்க்கெட் போக ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் டைரெக்டாக சீக்கிரமாகவே ஒரு 10-10:30 வீட்டுக்கு ரிட்டன் வந்துடலாம். ஏதாவது மீன் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து லஞ்ச் வந்து நல்லா ஹெவியாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. பசங்க எதுவும் சாப்பிடல. அவங்களுக்கு தான் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி போட்டு பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்துருந்தேன். ஆப்பிளும் வாழைப்பழமும். எப்போவுமே இந்த மாதிரி வெளியில் போகும்போது டப்பாவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா வெளியில் போய் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்மளே வீட்டில் இருக்கிறத கொடுத்துக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்றனால. சரி, அதை தான் வந்து ஆதவும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தான். இப்போ ப்ரூனையில் வந்து மழையும் பெஞ்சிட்ருக்கு, வெயிலாக அடிச்சிட்ருக்கு, அப்படியே மாறி மாதிரி. ஆனால் காலையில் போகும்போது நல்ல வெயிலாக தான் இருந்தது. நாங்கள் வீட்டுக்கு வந்த உடனே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இங்கே எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னே சொல்ல முடியாதுங்க. அப்படியே மழை பெஞ்சிட்டும் இருக்கும், வெயிலும் அடிக்கும். என்ன தான் மழை பெஞ்சாலுமே நமக்கு வந்து வெளியில் போகும்போது ஹீட்டாக தான் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் பார்த்திங்களா. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப வெக்கையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அன்றைக்கி போன மார்க்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரூனையில் இருக்கிற ஜெரிடாங் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு தான். இங்கே வந்து அடிக்கடி முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ்லாம் நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இந்த மார்க்கெட்டுக்கு நான் வந்து. எனக்கே போகிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சில அப்படின்றனால. அதில் காலையிலே சீக்கிரமாக போனால் வந்து நல்ல நிறைய மீன்கள் கிடைக்கும், வெரைட்டியாக வாங்கலாம். கொஞ்சம் லேட்டாக போனோம்னா அவ்வளோக்கா இருக்காது. ஏன்னா சண்டேன்றனால எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ப்ரூனை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா மீனோட விலை ரொம்பவே வந்து காய்கறி விலையை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா நம்பி வாங்கலாம். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டான மீன் அந்த மாதிரியெல்லாம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இருக்காது, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் தான் இங்கே. ஸோ நாங்களும் வந்து அதிகமாக மீன் தான் வாங்குவோம். ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, மட்டன்லாம் கிடைக்காதா, அதிகமாக மீன் தான் சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து மட்டன் பார்த்திங்கன்னா ஃப்ரோசனில் தான் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில். பட் ஃப்ரெஷ் மட்டன் அப்படின்றது நான் பார்த்ததில்ல. மற்றபடி மீன், அதுக்கப்புறமா பீஃபு இதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்படியே மீனை பார்த்துட்டே இருந்தபோது நெல்லிக்காய் இருந்தது ஒரு பேக் நிறையா. அது எவ்வளோன்னு கேட்டோம், $2 சொன்னாங்க. அதோட வாங்கலை, அப்படியே மூவாகி வந்தாச்சு. இந்த சைடு வந்து மீனை பாருங்கள், இது வந்து இந்த சிப்பி, முத்துவா சிப்பியான்னு தெரியலை, சிப்பி தான், முத்து இந்த மாதிரி இருக்கிறதுல. இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, அந்த கறி மாதிரி இருக்கும்ல, அது கொஞ்சமாக இருந்துச்சு. இது எவ்வளோன்னு வந்து அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க வந்து 1 கிலோ வந்து $10 சொன்னாங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 600 பக்கம் வருது. ஆனால் இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப சின்னதாக வந்து மாறிடும். ஸோ இந்த சைடு வந்து பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய மீனாக அப்படியே அடுக்கி வச்சுட்ருந்தாங்க. நண்டு, ப்ரானு எல்லா மீனுமே இங்கே கிடைக்குங்க. நம்ம ஊரில் பார்க்காத மீன் கூட இங்கே பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய வெரைட்டியாக வந்து வச்சுருப்பாங்க. என் ஹஸ்பண்டை மீன் வாங்க சொன்னால் அவர் மார்க்கெட்டையே சுற்றுன்னு சுற்றுறாரு. ஒரு கட்டத்தில் எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு, நீங்கள் மீன் வாங்க வந்தீங்களா, மார்க்கெட் சுற்ற வந்தீங்களான்னு. அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீன் வரட்டும் அப்படின்றாரு. ஏங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷு மீன் கிடக்கு, இதில் உங்களுக்கு ஒன்று வாங்க தோணலையா? இன்னும் ஃப்ரெஷ்ஷான மீன் எங்கேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன்னா, அவர் சொல்கிறாரு அவர் டைமிங் பார்த்து வச்சுருக்காராம். ஒரு 10:30-11 மணிக்கெலாம் போட்டில் இருந்து டைரெக்டாக வந்து மீன் எடுத்துகிட்டு வருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதுவும் எல்லாம் போட்டில் இருந்தானங்க எடுத்துகிட்டு வந்தது, பேசாமல் ஏதாச்சும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவரோட காமெடியாக இருந்துச்சுங்க. இந்த சைடு பாருங்கள், கீழே எவ்வளோ பெரிய சுறா மீன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது வால், அதோட அந்த ரெக்கை இதெல்லாமே வெட்டி போட்டிருந்தாங்க. ரத்தமாக போயிட்டு இருந்துச்சு, பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய பெரிய பெருசாக இருந்துச்சுங்க அந்த மீன். 3 மீனுக்கிட்ட கீழே கிடந்தது. சுறா மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரேட் போகாதுன்னு நினைக்கிறேன். விலை குறைவாக தான் வந்து இது விற்பாங்க. இந்த கெடாங் மார்க்கெட்லனா $2 $1 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க.
ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கடைசி வரை மீனே வாங்காமல் நின்றுட்டே இருந்தார். அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், ஏதாச்சும் வாங்குறீங்களா இல்லை கிளம்பி போவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சென்னியே சொல்லி என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன், எப்போ பார்த்தாலும் மீனை வாங்கிட்டு இருக்கீங்க, இப்போ சாம்பு இந்த பிராணை வாங்குங்க அப்படின்னு. அப்புறமா நாங்கள் போய் 1 கிலோ பிரான் வந்து வாங்கினோம். அவருக்கு எந்த மீனை வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஸுங்க. இன்னும் வரட்டும் நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது, இப்போ லேட் ஆயிரும். அப்புறம் நம்ம மீனெல்லாம் வாங்கிட்டு போய் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், சீக்கிரமாக வாங்கன்னு சொன்னோன்னா அப்புறம் ஃபைனலாக டிசைட் பண்ணி ப்ரான் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ப்ரான் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு ப்ரான் சாப்பிட்டு. அதனால் சரி இன்னைக்கு ப்ரான் வாங்கலாம், அடிக்கடி மீன் தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, இந்த மாதிரி எப்போவுமே நம்ம நார்மலாக வந்து தலையவும் அந்த ஓடையை எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த வால் பகுதிக்கிட்ட இப்படி ஒரு கட்டிங்கை போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு குடல் பகுதி மாதிரி இருக்குங்க, அது வந்து எடுத்துடணும். இந்த மாதிரி நரம்பு பாகம் அது இல்லைன்னா ஒரு மாதிரி மண்ணாக இருக்குங்க. இந்த கட் பண்ணிட்டோம்னாலே இந்த மாதிரி ஈஸியாக வரும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியதான். நிறையா இருக்கும் பார்க்கும்போது, ஆனால் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டா கொஞ்சம் தான் வரும். நம்ம ஊர் ஸ்டைலெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஓடு எல்லாத்தையுமே எடுத்துருவோம். ஆனால் அந்த சைனீஸ் அதுக்கப்புறம் மற்ற இங்கே ப்ரூனேலையுமே அந்த ஓடோடு போடுவாங்க இல்லைங்க, அப்படியே போட்டு அப்படியே தலை எல்லாத்தையுமே அப்படியே போட்டு வைப்பாங்க. பட் நம்ம எல்லாத்தையும் ரொம்ப ப்ராப்பராக க்ளீன் பண்ணி தான் செய்வோம், அதனால் கொஞ்சம் தான் வரும். சரி, இதை எப்படி பண்ணுறேன், இதோட ரெசிபீஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதோட வேஸ்ட்டெல்லாம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். அந்த கறி கூட அந்த பாத்திரத்தில் கால்வாசி தாங்க இருக்குது, ஆனால் அதோட வேஸ்ட் வந்து ஒரு சட்டி நிறையா இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் 1 கிலோ வாங்கினோன்னா கொஞ்சம் நல்லா நம்ம திருப்தியாக சாப்பிட்லாம் ஒரு ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலிக்கு இது வந்து தாராளமானது தான். ஏன்னா பசங்களை 2 சின்ன பசங்க தான், நானும் ஹஸ்பண்டும் சாப்பிடுவோம். அப்புறம் பசங்களுக்கு வந்து நான் நல்லா அதை மிக்சியில் வந்து எடுத்து அரைச்சி சாப்பாடோடு வந்து ஊட்டி விட்ருவாங்க. ஏன்னா நம்ம பிசைஞ்சு ஊட்டினா அது கொஞ்சம் ரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். மிக்சியில் போட்டு அடைச்சிட்டோம்னா நல்லா சொதனாயிருமா, அது சாப்பாடோட பிசைஞ்சு ஊட்டி விட்ருவேன். சின்ன பிள்ளையிலேருந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அப்போ தான் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு வந்தேன். வெயில் நல்லா சுள்ளுன்னு போட்டுருந்தது. திடீர்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா மழை பெஞ்சிருச்சு, சடன்னு சத்தம் நல்லா பாருங்கள். எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும்னே தெரியாது ப்ரூனேயில். நல்லா கூலிங்காக இருந்தது மழை பெஞ்சதுக்கப்புறமா. ஆனால் ரொம்ப கொசு இருக்குங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க இது கார்டனிங் பண்ணுங்கள், நிறைய காய்கறி இதெல்லாமே போடுங்கன்னு சொல்லிட்டு. பயங்கர கொசு இருக்குங்க. எனக்கும் ஆசை தான், பார்ப்போம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ சுடு தண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சுடு தண்ணியில் நம்ம லெமன் கிராஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் வெனஸ்டே வந்து மார்க்கெட் போயிருந்தபோது. ஸோ அதை வச்சு லெமன் கிராஸ் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த லெமன் கிராஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்தியாவில் இருக்கும்போதெல்லாம் இந்த லெமன் கிராஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. இங்கே வந்து தான் எனக்கு வந்து இது வந்து தெரியும். லெமன் கிராஸ் டீ போட்டு குடித்தோன்னா நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்குங்க. அதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லதுன்னு. ஸோ அதனால் எப்போ மார்க்கெட் போனாலுமே இது ஒரு கட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். இது $1 தான், ரொம்ப சீப்பான விலையில் தான் கிடைக்கும். அது வந்து இந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி நல்லா இடிச்சிட்டு அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும். அது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக மணம் வரும். இது ஏன் லெமன் கிராஸ்னால் லெமன் ஸ்மெல்லே இருக்கும். லெமனை விட நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. லெமனோட ஸ்மெல்லும் இருக்கும், அப்புறம் இந்த செடியோட ஸ்மெல்லும் கலந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் அந்த தண்ணி குடிக்கும்போதே. ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கத்தியை வச்சு பின்னாடி திருப்பி நல்லா இந்த மாதிரி தட்டிட்டேன். ஸோ இது கூட நம்ம 2-3 ஸ்லைஸ் வந்து இஞ்சியை கூட கட் பண்ணி சேர்த்து போடலாம். ஸோ தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா நான் வந்து அந்த தட்டி வச்சுருக்கதை எடுத்து அப்படியே போட்டுட்டு நல்லா கொதி வந்த உடனே நம்ம வந்து இறக்கிடணும். அந்த கலரே அந்த தண்ணியோட கலரே பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி எல்லோயிஷாக வந்து மாறிடும். அதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கிடும். கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கப்புறமா வந்து மட்டை அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் குக் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வந்து குக்கரில் வந்து போட்டுடலாம் அப்படின்றதுக்காக வந்து எடுத்துகிட்ருக்கேன்.
மட்டை அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டம்ளர் அரிசி பக்கம் வந்து ஊற வச்சுருக்கேன். இது எங்களுக்கு போதுமானது. எப்போவுமே மட்டை அரிசி குக் பண்ணும்போது ஊற வச்சுட்டு தான் குக் பண்ணணும். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் இது எப்படி குக் பண்ணுறது அப்படின்றத. ஆனால் இன்னொன்று புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கேட்டே இருக்கீங்க இது எப்படி சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து குக்கரில் தான் வந்து சமைப்பேன். முகில வந்து என்கிட்ட வந்து கருப்பட்டி கேட்டுகிட்டே இருந்தானா, நான் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு சொன்னேன்னா போய் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கானா வேக கொடுக்க. அது மிஷன் சக்ஸஸ்ஃபுல். அது என்ன தென்னை மரத்தில் எடுக்கிறதா கரும்பா? அது நல்லா கமகமான்னு மணக்குதுல. அதே எங்கள் அம்மா ஊரில் நாட்டு மருந்து கடையில் 1 கிலோ வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போனாங்க கருப்பட்டி. அதோட அம்மா அது அங்கேயே கிடைக்கும், விலை குறைவு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பனை மரத்தில் எடுப்பாங்க. இங்கே வந்து தென்னை மரம். நார்மல் பாத்திரத்தில் வந்து சமைக்கணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி குக்கரில் போட்டு நான் எப்போ வடிச்சிருவேன். சில பேர் கேட்பீங்க குக்கரில் போட்டு சாப்பிட்றது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு. வடிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஸோ தண்ணி வந்து எப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ஒயிட் ரைஸ் வந்து சமைக்கும்போது தண்ணி அளவாக வைப்போம். ஆனால் இதுக்கு வந்து அளவு தேவையில்லை. நம்ம வந்து எவ்வளோ ஊற வச்ச அரிசி எடுத்துருக்கோமோ அதை குக்கரில் போட்டுட்டு நான் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நிறைய தண்ணி வந்து வச்சுருப்பேன் நான். அதாவது நம்ம வடிக்கிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அளவுலாம் கிடையாது. குக்கர் வந்து வெளியில் பொங்காமல் வர்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு ஒரு 4 விசில் வச்சுட்டு அதை அப்படியே இறக்கி வச்சு ப்ரெஷர் ரிமூவ் ஆகாமல் அப்படியே வச்சுருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சோறு வெந்திருக்கும். எக்ஸஸாக உங்களுக்கு தண்ணியும் இருக்கும் மேலே. அப்போ அந்த தண்ணியை அப்படியே வடிச்சிடலாம். ஸோ அப்படி வடிக்கும்போது சோறு வந்து நமக்கு பிசு பிசுன்னு இருக்காது. அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு சுகரும் வராது. குக்கரில் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டா சுகர் வரும்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லாவே இருக்குது. என்ன வேணும்? மூச்சுக்கு 300 தடவையா சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றது கிடையாது. இனிப்பை கொடுத்தா மட்டும் மடக்கு மடக்கும் குடிக்க வேண்டியது. இப்போ நம்ம லெமன் கிராஸ் போட்டு வச்சு அந்த தண்ணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பாருங்கள். நல்லா கொதிச்சு அந்த கலரே மாறி இருக்கு பாருங்க, தண்ணியோட கலரே. இப்போ பார்த்தாலும் துண்டு தோலில் தான் கேட்டேன்னு நினப்பு. துண்டு தோலில் போட்டீங்கன்னா சமைக்க ஆரம்பிக்க போறேன்னு அர்த்தமா? இப்போ நம்ம அந்த தண்ணி கொதிக்க வச்சுருந்ததை இறக்கி வச்சுட்டேன். அடுத்து வந்து சிக்கனும் பண்ண போகிறேன். கொஞ்சம் சிக்கன் இருந்தது. எப்போவுமே வந்து இந்த சிக்கனை சும்மா மிளகாய் பொடி போட்டு ஃப்ரை பண்ணுறது, அதுக்கப்புறமா சும்மா தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி சும்மா செமி கிரேவி மாதிரி பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. பண்ணுறீங்க காஃபியா? பிளாக் காஃபியா? ஒரே பிளாக் காஃபியில் தான் போயிட்டுருக்கு லைஃபு. பார்த்து கிளம்புறது. சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். தெரியலையே சுகர். அது அந்த ஏற்கனவே ஒரு சுகர் ஒரு டப்பாவில் கொட்டி வச்சிருந்தீங்களே, அந்த ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அது நீங்கள் தான் வாங்கிட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி அது என்ன பனங்கல்ல இதெல்லாம் பனங்கற்கண்டு ஒயிட் சுகர் கலந்து. ஒயிட் சுகர் கலந்து அது. ஆமா. அதான் அந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஒயிட் சுகர் தான் டீ காபில இருக்க டேஸ்ட் நல்லா இருக்கு. எவ்வளவு போட்டாலும் நல்லாவே இருக்கு.
அதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ்லாம் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கல்பாசி, காரத்துக்கு வந்து ஒரு குண்டு மிளகா, ஒரு காஷ்மீரி மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டு அது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுட்டேன். இந்த சைடு வந்து குக்கரில் நம்ம மட்டை அரிசி போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அது 4 விசில் வந்துடுச்சு. அதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடணும். அந்த ப்ரெஷர் அதுவே ரிமூவ் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து ப்ரான் தொக்கு பண்ணுறதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தொக்குக்கு வந்து நிறைய வெங்காயம் போடணும், நிறைய தக்காளி போடணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கிரேவி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கம்மியாக போட்டோம்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 2 அடுப்புலேயே 2 பாத்திரத்தையும் வச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரமாக முடிக்கணும் வேலையை. அப்படியே டைம் போயிட்டு அப்படியே சாப்பிட வந்து லேட் ஆயிரும். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து ப்ரான் தொக்கும், இன்னொரு பாத்திரத்தில் வந்து அந்த சிக்கன் ஃப்ரையும் வந்து பண்ணிடலாம். இப்போ சிக்கன் ஃப்ரைக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டுட்டு ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ இந்த சைட் ப்ரான் தொக்குக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம சிக்கனுக்கு சேர்ப்போம்ல ஸ்பைசஸ்ஸு, அதே மாதிரி பிரியாணி இலை, 2 கிராம்பு, அதுக்கப்புறமா வந்து அன்னாசிப்பூ, அதுக்கப்புறமா கல்பாசி, இதெல்லாமே வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன், இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம். ஏன்னா நம்ம ஊரில் கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்குன்றனால. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தால அதை வந்து சேர்த்துடலாம் ப்ரான் தொக்குக்கு. சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே சின்ன வெங்காயம் நம்ம ஊர் மாதிரி கிடைக்காது. மோஸ்ட்லி பெரிய வெங்காயம் தான் நான் வாங்குறது. ஊர்லேருந்து கொண்டு வந்த வெங்காயமும் காலி ஆகிடுச்சு. 1 கிலோ கொண்டு வந்திருந்தேன். அது இவ்வளோ நாள் வர வந்ததே பெரிய விஷயந்தான். இப்போ அந்த சைடு பாருங்கள், நம்ம சிக்கனுக்கு வந்து போட்டிருந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌனாக வதங்கிடுச்சு. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எப்போவுமே நான் கொஞ்சம் தக்காளியும் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு அரைப்பேன். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நிறைய அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற பழக்கம்லாம் எனக்கு இல்லை. எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி பண்ணுறது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்து பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே மாறிடுற மாதிரி இருக்குது. அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் சிக்கனையும் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி வேறு அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதுலேயும் வந்து மிளகாய் சேர்த்தனால நான் வந்து சேர்க்கலை. அப்புறம் அதில் மிளகும் சேர்த்துருக்கோம், அந்த காரமும் இருக்கும் அப்படின்றனால கொஞ்சமாக வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இந்த சிக்கனோட கொஞ்சம் அந்த மசாலா வந்து ஊறி வேகட்டும் அப்படின்றனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா சாஃப்டாக வேகிற மாதிரி சிம்மில் போட்டு மூடி வச்சுருவோம் சிக்கனை. இந்த செட்டிநாடு கிரேவி, செட்டிநாடு சிக்கன் சுக்கா அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து வறுத்து அரைச்சி போடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நானும் வந்து எனக்கு ட்ரை பண்ணேன். இப்போ வெங்காயம் வந்து ப்ரான் தொக்குக்கு நல்லா வந்து வதங்கிடுச்சு. அதில் வந்து 3 தக்காளி பழம் வந்து நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து தக்காளி வேகிறதுக்கு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வேகணும் தக்காளி. அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு காய் வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் இருந்தது, அதை வந்து பொரியல் பண்ணலாம். முட்டை போட்டு பண்ணுவோம் நாங்கள், எங்கள் ஊர் பக்கம்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அந்த காயை வந்து நறுக்கிட்டு இருந்தேன். முட்டை போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த காய். இப்போ இந்த சைடு பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாலே நமக்கு வந்து தக்காளி வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதில் வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வந்து சேர்க்குறேன். இது வந்து காரம் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன். ஏன்னா என் பசங்க நிறைய காரம் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா சேர்ந்து குக்காகி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணலாம். சிம்மில் போட்டு தான் பண்ணணும், அடி பிடிச்சிடாமல். உப்பு போட்டுடலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்படி வந்து மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா அந்த மாதிரி திக்காக நமக்கு வெந்து வரும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு. ஸோ
ஸோ இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க எறாவை வந்து சேர்த்துடலாம். இறால வந்து நல்லா மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அதையும் வந்து அது கூட சேர்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இனி தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா அந்த கிரேவிலேயுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரான்லேயுமே வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதிலே வந்து வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினோன்னா ரொம்ப வந்து தண்ணி குழம்பு மாதிரி போயிடும். ஸோ வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அப்படியே. அதே மாதிரி ப்ரானை ரொம்ப நேரமும் குக் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப வந்து விரைச்ச மாதிரி போயிடும். ஸோ ஒரு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து அதை குக் பண்ணிவிட்டு வந்து இறக்கிடணும். இந்த டைமில் நம்ம தேங்காய், சீரகம், சோம்பு அதெல்லாம் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. ஏன்னா கொஞ்சம் ஈனிச்ச மாதிரி போயிடும் அப்படின்றனால. ஃபைனலாக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி புதினா எனக்கு கிடைக்கல, வாங்க முடியல கடையில். ஸோ அதனால் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு சிம்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே போட்டோன்னா நல்லா வற்றி வரும். என்ன நடக்குது? யாதவ் என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? உப்பு முட்டையா? எப்படிங்க இருக்கு ப்ரான் கிரேவி? இருக்கா? தேங்காய் ஊற்ற வேணாம். தேங்காய் ஊற்றினா கொஞ்சம் இனிச்ச மாதிரி போயிடும். இந்த சைடு நம்ம வேக வச்ச சிக்கனும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஊற்றின தண்ணியுமே நல்லா வத்திருச்சு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் வந்து சைடில் தெரிய ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம அந்த ஆரம்பத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பொடி, இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடியை வந்து அது கூட வந்து சேர்த்துக்கலாம். உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த மசாலா சேர்த்து பண்ணும்போது அந்த மணமே சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த ஹீட்லேயே வந்து நல்லா வந்து அந்த மசாலா வந்து சிக்கனோட வந்து சேர்ந்துடும். நான் சமைக்கிறது எனக்கே இன்னைக்கு மணக்குது. எப்பயும் மணக்கிற மாதிரியே தெரியாது. எப்பயும் ஒரே மாதிரியே சமைக்கிற மாதிரி இருக்கும். உப்பு நீ பண்ணிருக்கிறது செட்டிநாடு சிக்கன் கிரேவி, செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை. என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும்? லாலியாப்பா. லாலியாப் எங்க இருக்கு? லாலியாப்பா. ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் நல்லா மிதக்க வச்சாச்சு. சோறு வடிச்சாச்சா? இதான் வடிக்கணும். வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த சட்டிலே வடிக்கிற அந்த துண்டிலே வடிக்கிற. ஏய் இல்ல வடிக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். கையில் வடிஞ்சிருமோன்னு சொல்லி. ஊர்லேயுமே எங்கள் அம்மா தான் வடிக்க சொல்லுவேன் சோறாக்கிட்டு. வடிக்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். நல்லா வடிச்சிருங்க, இல்லைன்னா அடியில் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். சாப்பிட்லாமா? வீலெல்லாம் இங்கே படுத்து கிடக்காக, இங்கே படுத்து கிடக்காக. சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட். சாப்பிட்லாம். குழம்பு பாருங்கள் சூப்பராக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கவே நல்லா பசியை தூண்டுது. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை நம்ம செஞ்சால் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். நல்லா மனமே சூப்பராக இருந்துச்சு. அந்த மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி போட்டனால. அப்புறமா பீக்கங்காய் பொரியல், அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சோறு போடுவோமா? என் ஹஸ்பண்டுக்கு தான். போதுமா?
பீக்கங்க எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நான் அதை சாப்பாடு கொடுக்கறதுக்குள்ள என்னென்ன அக்க போறா இருக்கு. சாப்பிடு, அதை சாப்பிடு. ம் 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 சரி என் மையம் சாப்பிடு. அது சாட்டி எப்படி இருக்கு சொல்லுப்பா. ம் அவன் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, வேஸ்ட்டாக போயிடும் அவ்வளோ சோறு. வெயில் உட்காருங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இந்த சண்டே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.